உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வாட்டர் மெலான் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தர்பூசணி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. இந்த தர்பூசணி கோடை காலங்களிலே நம் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக, உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்றாலும், இந்த தர்பூசணி சாறு ஒரு டம்ளர் எடுத்து அதனோடு அரை தேக்கரண்டி சீரகத்தை பொடித்து சேர்த்து இருவேளை, காலை மாலை என்று இருவேளை சில நாட்கள் பருகுவதனாலே சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல், சிக்கல், சிறுநீர் தாரையிலே அடைப்பு இவற்றையெல்லாம் போக்கி ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கக்கூடியதாக, ஒரு கூலண்ட் என்கின்ற வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, அதில் இருக்கின்ற லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவம் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, அதில் இருக்கின்ற ஃபைபர் நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக தர்பூசணி நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சிக்கோரியம் இன்டிபஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சிக்கோரியம் இன்டிபஸ். சிக்கோரி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சிக்கரி என்று சொல்லுகின்ற பொழுது காஃபி பொடியோடு அதனுடைய வடிநீர் நமக்கு திடமாக வருவதற்காக காஃபி பொடியோடு சேர்க்கக்கூடிய ஒரு பொடி சிக்கரி என்று சொல்லுவார்கள். இந்த சிக்கோரியம் இன்டிபஸ் என்பது தமிழிலே காசினி கீரை என்று அழைக்கப்பெறும். கிராமங்களிலே அதை போண்டா கீரை என்று கூட சொல்லுவார்கள். குழந்தைகளுக்கு போண்டா, பஜ்ஜி இவற்றோடு கடலை மாவோடு சேர்த்து ஒரு உணவாக, மருந்தாக அந்த காசினி கீரையை கொடுப்பார்கள். இந்த காசினி கீரையை அடிக்கடி நாம் உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலேயோ அல்லது தீநீராகவோ சூரணமாகவோ எடுத்துக்கொள்வதனாலே நம் குருதியிலே சேருகின்ற கிரியேட்டினின், யூரியா என்று சொல்லுகின்ற உப்பு சத்துக்கள் அவற்றை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இது குறைக்கக்கூடிய ஒன்றாகவும், நீர் அதிகமாக வெளியேறச் செய்யக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் இந்த காசினி கீரை நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இதயத்துக்கு நலம் செய்கிறது. சிறுநீரக பழுதை போக்கக்கூடிய வகையிலே சிறுநீரகம் வடிகட்ட தவறிய கிரியேட்டினின், யூரியா, பொட்டாசியம் இவற்றை சிறுநீரில் வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக்காக காசினி கீரை விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஃபிக்கஸ் ரிலிஜியோசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அரச மரம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது, ஒரு சேக்ரட் ட்ரீ என்று கூட ஆங்கிலத்திலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மரத்தினுடைய பட்டைகள் ஒரு அற்புதமான அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக இருந்து எந்த ஒழுக்கையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இங்கே நாம் அரச மரத்தினுடைய பட்டையை சேகரித்து வைத்திருக்கின்றோம். அதுபோல் பேல் என்று சொல்லக்கூடிய வில்வம், இந்த வில்வம் ஈசனுக்கு உகந்த பத்திரமாக விளங்குகிறது. ஒரே ஒரு வில்வ இலை கொண்டு ஈசனை துதிப்பதனாலே பல்வேறு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறது, போகாத முப்பிறவி பாவங்களை எல்லாம் போக்குகிறது என்று நம் முன்னோர்கள் இந்த வில்வத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த வில்வ இலைகளும் மருந்தாகிறது.
இந்த வில்வ பட்டையை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இதுவும் ஒரு துவர்ப்பியாக இருந்து அரச மரத்து பட்டைக்கு இணையாக இது மருத்துவ குணத்தை நமக்கு தருகின்றது. இதனோடு டெர்மினேலியா அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருதம் பட்டை, இந்த மருதம் பட்டை தனிப்பட்ட வகையிலேயே இதய நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக, இதய அடைப்பை தடுக்கக்கூடிய ஒன்றாக, த வேஸ்குலார் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களினுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த மருதம் பட்டை பலன் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு சின்னமோம் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை, லவங்கப்பட்டையும் குருதி நாளங்களுக்கு பலம் தருகிறது, நீர் இழிவை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஒரு அற்புதமான துணை மருந்தாக இது விளங்குகிறது. சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற தொற்றுகளை போக்குகிறது, வெள்ளை ஒழுக்கை நீக்குகிறது. இப்படி பல்வேறு பலன்களை இந்த லவங்கப்பட்டை தருகிறது. இந்த 4 பட்டைகளை, மருதம்பட்டை, லவங்கப்பட்டை, வில்வப்பட்டை, அரசம்பட்டை, இந்த 4 பட்டைகளையும் சேர்த்து ஒரு மருந்தை நாம் எப்படி செய்து எதற்கு பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு மருதம்பட்டை, அரசம்பட்டை, லவங்கப்பட்டை, வில்வப்பட்டை இந்த 4 பட்டைகளையும் பயன்படுத்தி இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, கழிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மேல் மலம் கழிக்கும் பழக்கம் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மருதம்பட்டை, வில்வப்பட்டை, அரசம்பட்டை, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, தேன். இந்த பட்டைகள் எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பட்டைகள் எல்லாமே நம்ம சம அளவு வாங்கிட்டு இந்த பட்டைகள் ஒன்றா சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த பொடி வரும். இந்த பொடி 100 கிராம் அளவுக்கு அப்படின்னா நம்ம ஜாதிபத்ரி மற்றும் ஜாதிக்காய் சேர்ந்த பொடி 10 கிராம் அளவுக்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூர்ணமாக தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சூர்ணத்தை ஒரு அரை தேக்கரண்டி அளவு தினமும் தண்ணீரில் விட்டு நம்ம கொதிக்க வச்சு கஷாயமாக்கி குடிக்கலாம். பட்டைகள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னா அந்த பட்டைகளை நம்ம இடித்தோம் இதில் சேர்த்து கஷாயம் தயார் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே வில்வ மரப்பட்டையும் அரச மரப்பட்டையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம பட்டையாகவே அப்படியே முழுமையான பட்டையாகவே சேர்க்குறோம். மருதம் பட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம். மருதம் பட்டை பொடி 3 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லவங்கப்பட்டை பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு லவங்கப்பட்டை பொடி. இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயம், இதோட சுவை பார்த்தோம்னா நமக்கு துவர்ப்பு சுவை தான் இதில் அதிகமாக இருக்கும். இந்த கஷாயம் நம்ம கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாக பயன்படுத்தும் பொழுது தேன் சேர்க்காமல் டைரெக்டாக அப்படியே வடிகட்டி குடிச்சிடலாம். இது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு டானிக்காக, ஹார்ட் டானிக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது இதோட நம்ம தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். தேன் 5லிருந்து 10 சொட்டு அளவு நம்ம சேர்த்தோம்னா போதும். இந்த பட்டைகள் எல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை எடுத்துக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மலம் கழித்தல், சாப்பிட்டவுடன் மலம் கழித்தல் போன்ற பழக்கம் இருக்கும். அதே போல் 3 அல்லது 4 முறைக்கு மேலே ஒரு நாளைக்கு மலம் கழிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான அந்த மலம் கழித்தல் குறையும். அதே போல் பெருங்குடலில் உள்ள புண்கள், மலக்குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், குடலுக்கு இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களும் இது ஒரு ஜென்ரல் டானிக்காக கூட பயன்படுத்தலாம். தினம் ஒரு வேளை இந்த மருந்தை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது பிபி, உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். இதோட நம்ம இப்போ ஜாதிபத்திரியும் ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஜாதிபத்திரி ஒரு துண்டு, ஜாதிக்காய் பொடி 2 சிட்டிக்காய் அளவு. ஜாதிக்காய் பொடி அதிகமாக சேர்த்தோம்னா வாந்தி குமட்டல் உண்டாக்கும், அதனால் அளவாக சேர்க்கணும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த கஷாயத்தை வடிகட்டிடலாம். இதோட தேன் விட்டுக்கலாம். மருதம்பட்டை, அரசம்பட்டை, வில்வம்பட்டை, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு பருகிட்டு வரும்பொழுது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும்.
அதே போல் கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, மருதம்பட்டை சூரணம், அரசம்பட்டை சூரணம், அதனோடு வில்வப்பட்டை, லவங்கப்பட்டை, இந்த 4 பட்டைகளோடு ஜாதிக்காய் என்று மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மேஸ் நட்மெக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, இது மிகுந்த சுவையுடையது, மணமுடையது என்பதனாலே இதை உணவிலே சேர்க்கின்றோம். இதனோடு மேஸ், நட்மேஸ், அதனுடைய பத்திரி என்று சொல்வார்கள். பத்திரி என்று சொன்னால் இதழ்கள் என்று பொருளாகும். இந்த சாதிக்காயினுடைய விதையை சுற்றி இருக்கின்ற மெல்லிய திசு பகுதி, அதுதான் இங்கே ஜாதி பத்திரி என்று நாம் பெறுகின்றோம். இதுவும் சாதிக்காயை போல சுவையும் மணமும் உடையது, மருத்துவ குணமும் பொருந்தியதாக விளங்குகிறது. இவை 6ஐயும் சேர்த்து, 6 பட்டைகளையும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை 2 வேளை காலை மாலை என்று சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது வயிற்றுப்போக்கு, நிணக்கழிச்சல், டிசென்டரி, சீத பேதி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஏற்படுகின்ற குருதி பேதி, சீழ் போல வருகின்ற சீத பேதி, இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் குருதி கழிச்சலையும் நீக்கக்கூடியதாக, குருதி வெளியேறுவது, அதிகமான மாத விலக்கு, மெனோரேஜியா என்கின்ற வகையிலே அதிகமான மாத விலக்கு ஏற்படுகின்ற நிலை, இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற, வற்றச் செய்கின்ற ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உடலுக்கு, உள் உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியதாக விளங்குகிறது. இழந்த நீரை மீண்டும் பெறக்கூடிய, சரி செய்யக்கூடிய தன்மையை, இது ரீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தன்மையையும் இந்த மருந்து பெற்றிருக்கிறது. ஆகையினாலே இதை 2 வேளை பருகுவதனாலே வயிற்றுப்போக்காக இருந்தாலும் சரி, குருதி போக்காக இருந்தாலும் சரி, வாந்தி போன்ற நிலையாக இருந்தாலும் சரி, அதிக சிறுநீர் கழிச்சலாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த தேவையற்ற போக்கானாலும் அவை நிறுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பானம் அமையும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, அரசம்பட்டை, வில்வப்பட்டை, மருதம்பட்டை, லவங்கப்பட்டை, அதனோடு ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.